Welcome to Jesus God Palace in the name of Jesus. ஹalleluya. இப்போதும் ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஒருமித்து தொழுது கொள்வோமாக. ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமை மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினியே கண்மலையே ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமையானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர், மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. அற்புதர் அற்புதர், ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அற்புதர். ஹalleluya ஹalleluya. எங்கள் வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினியே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரிய தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர், நம்முடைய தேவாதி தேவன் பரிசுத்தர். ஹalleluya. மகிமைக்கு பாத்திரரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. வல்லமையான செயல்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்கிறவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதர் அற்புதர், நம்முடைய தேவன் அற்புதர், ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகத்துவம் நிறைந்த தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் யெகோவா தேவன், யெகோவா என்கிற நாமத்தை உடைய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. அவர் கர்த்தாதி கர்த்தர் அவர். ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லமையுள்ள தேவனை ஸ்தோத்திரிப்போம், சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். ஹalleluya. சர்வ சிருஷ்டியின் எஜமானனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், மகத்துவம் நிறைந்தவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. அற்புதர் அற்புதர். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரியவரே ஹalleluya. நம்ம மத்தியில் எப்போதும் அசைவாடி கொண்டிருக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அவர் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன், நம்முடைய சிருஷ்டி கர்த்தர் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்கிற நாமத்தை உடைய தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரியவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எல் ஷடாய் எல் ரோயி. ஹalleluya ஹalleluya. சமாதான பிரபு அவர். ஹalleluya. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ஹalleluya நம்மை அழைத்த தேவன், நம்மை மீட்ட தேவன். ஹalleluya 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 ஹalleluya. சிறுமைப்பட்ட நம்மளை அழைத்த தேவன், சிறந்து விளங்கும்படியாக உயர்ந்து விளங்கும்படியாக அவருடைய மகிமையை காணும்படியாக நம்மை அழைத்த தேவன். ஹalleluya. நம்முடைய ரட்சகர். ஹalleluya. அவர் நம்முடைய ரட்சிப்பின் தேவன் அவர். அவர் நம்முடைய மீட்பர் அவர். ஹalleluya. நம்முடைய மீட்பரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. அவர் கல்வாரி நாயகன், நமக்காக கடைசி சொட்டு ரத்தையும் சிந்திய கல்வாரி நாயகன் அவர். ஹalleluya ஹalleluya. எங்களுக்காக கல்வாரியில் வெற்றி சுரந்தீரே. ஹalleluya. நமக்காக கல்வாரியில் வெற்றி சுரந்த தேவன். ஹalleluya. எங்களுக்காக கல்வாரியில் வெற்றி சுரந்தீரே. ஹalleluya. எங்களுக்காக எங்களுடைய பாவ சாவங்களை ஏற்றுக்கொண்டீரே. ஹalleluya. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக எங்கள் பாவ சாவங்களை ஏற்றுக்கொண்டீரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமது தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உமது வல்லமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. உமது ஜீவ ரத்தத்தால் எங்களை மீட்டீரே, எங்களை கழுவி சுத்திகரித்தீரே. ஹalleluya ஹalleluya. எங்கள் ரட்சிப்பின் தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்முடைய ரட்சகர், ரட்சிப்பின் தேவன் அவர். மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர் அவர். ஹalleluya 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 ஹalleluya. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அன்னையில் நம்மை நடத்தி செல்கிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளமே அவர். ஹalleluya. எங்கள் வாழ்க்கையின் அடித்தளமே. ஹalleluya ஹalleluya. எங்கள் உறுதியை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் கண்மலையை மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அவர் நம்முடைய கண்மலை. ஹalleluya ஹalleluya. உன்னதரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்ந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமையானவரே மாட்சிமை நிறைந்தவரே பரலோக தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் நம்முடைய தேவன் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், மகத்துவமானவரே நீர் பரிசுத்தர், மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. உம்முடைய மகத்துவங்களை காணும்படி
எங்கள் கண்களை திறந்தீரே ஹalleluya. உம்மை காணும் கண்களை திறந்தீரே ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் நம்மை காண்கின்ற தேவன், அவர் ஹalleluya. நம் மீது நோக்கமாக இருக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya. ஆலோசனை கர்த்தர் நமக்கு நித்தம் ஆலோசனைகளை தந்து நடத்துகிறாரே ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya. எங்கள் அற்புதரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே ஹalleluya. மகத்துவமானவரே, மாற்றுமை நிறைந்தவரே ஹalleluya. எங்கள் ஆவியாகிய தேவனே இயேசுவே இரட்சகரே ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya. வார்த்தையின் வடிவமே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஹalleluya. பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம், நித்திய ஜீவனே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நித்திய ஜீவன் ஹalleluya. நமக்கு நித்திய ஜீவனை தரும்படியாக நம்மை அழைத்தாரே, நம்மை மீட்டாரே. நம்முடைய ரட்சிப்பின் தேவன் நித்திய ஜீவனை தரும்படி நமக்கு கிருபை பாராட்டினாரே ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவ பாதையில் நித்தம் நடத்தி செல்கிறாரே ஹalleluya ஹalleluya. நித்தியத்தை குறித்து நமக்கு போதித்தாரே, நமக்கு கற்று தந்தாரே. ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya. அவர் வழி எங்கே பரலோகம் இல்லை என்று நமக்கு கற்று தந்தாரே ஹalleluya. அவருடைய வழியில் அவருடைய ஹalleluya அந்த பரலோகத்தை காணும்படியான அதற்கான நித்திய ஜீவ பாதையில் நம்மை நடத்துகிறாரே ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரமாடுவே ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் தூயோனே துதிக்கி பாத்திரனே மாட்சிமை நிறைந்தவரே ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரியவரே ஹalleluya. எங்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே ஹalleluya. அவரை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே. அவர் நம்முடைய துதிகளில் பிரியமாய் இருக்கிறவர், நம்முடைய வாயின் வார்த்தையில் பிரியமாய் இருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதரே ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவம் மாற்றுமை நிறைந்த தேவாதி தேவனே ஹalleluya. உம்முடைய கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்தியமும் ஜீவனும் வழியுமாகிய தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். அவரே சத்தியம், அவரே வழி, அவரே ஜீவன் ஹalleluya ஹalleluya. எங்கள் எபினேசரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya. எங்களை கரம் பிடித்த கல்வாரி நாயகனே ஹalleluya. நன்மைகளின் நாயகன் அவர், நமக்கு நன்மைகளை செய்த நன்மைகளின் நாயகன் ஹalleluya ஹalleluya. அபிஷேகநாதனே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் அபிஷேகநாதன், அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் அவர் ஹalleluya. எங்கள் ஜீவ அப்பமே ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய ஜீவனை தந்த ஜீவ அப்பமே ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவ பாதையில எங்களை நடத்துகிறீரே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவன் இனி பரிசுத்த மகாகட்டம் என்று எங்களை பரிசுத்த பாதைக்கு நேராக திசை திருப்பி வழி நடத்துகிறீரே. உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக தேவாதி தேவனே பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் நம்முடைய தேவன் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya. கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்கு பரிசுத்தரே நாம் போற்றுவோமாக ஹalleluya ஹalleluya. அற்புதரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya. வல்ல மேய்ப்பரே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் வல்ல மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர் அவர் ஹalleluya. நமக்கு போதுமான தேவன் அவர் ஒருவரே ஹalleluya ஹalleluya. எல்லா தேவர்களுக்கு மேலான தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya. அவர் எல்லா தேவர்களுக்கு மேலானவர், மகத்துவம் நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவர், கர்த்தத்துவம் நிறைந்தவர் ஹalleluya. தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya. இயேசுவே இரட்சகரே ஹalleluya ஹalleluya. முது வல்லமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. முது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya. அபிஷேகநாதனே அக்கினியே ஹalleluya. அக்கினியால் நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya. தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் ஆண்டவரே. உமது ஜீவ ரத்தத்தால் ஆண்டவரே எங்களை சுத்திகரித்த தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya. எங்களுக்கு சமாதானத்தை, எங்களுக்கு நன்மைகளை செய்யும்படியாக எங்களை மீட்டீரே ஹalleluya ஹalleluya. சமாதான பிரபுவே ஹalleluya. எங்கள் ரட்சகரே ஹalleluya ஹalleluya. அற்புதர் எங்களா நம்முடைய ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர் அதிசய கர்த்தர் அவர் ஹalleluya 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 ஹalleluya. கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றுகிற தேவன் ஹalleluya ஹalleluya. நம்முடைய குடும்பங்களை சீர்படுத்துகிற தேவன் அவர் ஒருவரே ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தத்திலும் பரிசுத்தமாய் மாற்றுகிற தேவன், நம்முடைய குடும்பங்களை பரிசுத்தத்திலும் பரிசுத்தமாய் மாற்றுகிற தேவன் அவரே ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே ஹalleluya ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம் தூயோனே துதிக்கி பாத்திரரே. மகத்துவம் நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே ஹalleluya ஹalleluya. பரலோக தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதர் நம்முடைய தேவன் அற்புதர் அதிசயமானவர் ஹalleluya 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 ஹalleluya. துதிக்கிறோம் தூயோனே துதிக்கி பாத்திரரே. மாட்சிமை நிறைந்தவரே பரிசுத்தர் தேவாதி தேவன் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya. ஜலத்தில் அசைவாடி கொண்டிருந்த தேவன் பரிசுத்தர்
இப்போது நம்ம கீழ் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya. ஜீவ நதியே சோதரிக்கிற அவர் ஜீவ நதி, நம்முடைய வாழ்க்கையின் ஜீவ நதி, ஜீவ ஊற்றே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்மை கண்டழைத்த தேவனவர் நம்மீது நோக்கமாக இருந்தாரே, நம்மை உள்ளங்கையில் வரைந்து பாதுகாத்தாரே, நம்மை காக்க தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹalleluya. நம்மீது நோக்கமாக இருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர் அற்புதர். ஹalleluya ஹalleluya. வண்ணகைமையானவரே அற்புதர் அற்புதர். மாட்சிமை நிறைந்தவர் அற்புதர். ஹalleluya. நம்முடைய புகழ்ச்சிக்குரிய தேவன் அற்புதர். ஹalleluya ஹalleluya. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்ல மீட்பரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. வாக்கின் வடிவமே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ பரிசுத்தர் பரிசுத்தர். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். புகழ்ச்சியுரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்முடைய தேவன் அற்புதர் அற்புதர். ஹalleluya ஹalleluya. அதிசயமானவராக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அபிஷேகநாதனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya. நம் குடும்பங்களில் எல்லாம் அபிஷேகத்தால் ஊற்றிக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்மை அவரை அறிகிற அறிவு நம்மை நடத்தி செல்கிறாரே. ஹalleluya. அவரை அறிகிற அறிவு ஹalleluya. அவரை அறிகிற அறிவை கண்டறியும்படி செய்தாரே. ஹalleluya. அவருடைய வசனங்களால் நம்மை நிரப்பினாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகத்துவமானவர் மாட்சிமை நிறைந்தவர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. எங்கள் அபிஷேகநாதனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. குறைமையை நமக்கு நேரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கைக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்களை கண்ணன் மணி போல் பாதுகாத்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya ஹalleluya. சோதரா சோதரா சோதரா. மகிமைய மாட்சிமை நிறைந்தவரே. ஹalleluya நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சோதரா அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya. மட்டும் உதவினை எதிரேசர் இனியும் நம்மை நடத்தி செல்கிறாரே. ஹalleluya ஹalleluya. சோதரா சோதரா சோதரமானவரே. ஹalleluya ஹalleluya. ஒவ்வொரு நாளும் நம்மை கண்ணை மணிகோல் மூடி மறைச்சாரே. ஹalleluya. அவருக்கு நன்றி செலுத்தும். சேட்டைகளின் மறைவில் வைத்து பாதுகாக்கிறாரே. ஹalleluya ஹalleluya. பாதம் கல்லில் விடராதபடி தன் கரங்களில் ஏந்து நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya. சோதரா சோதரா சோதரமானவரே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவே. ஹalleluya ஹalleluya. நீர் அற்புதர் அற்புதர். எங்கள் ஆராதனைக்கிற தேவனே நீர் அற்புதர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அபிஷேகநாதனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அளவற்ற அன்பினால் எங்களை நேசித்தீரே. ஹalleluya ஹalleluya. நம்மீது எவ்வளவு அன்பு கொண்டவர் எவ்வளவு இரக்கம் கொண்ட தேவனவர். நமக்காக அல்லவா அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கல்வாரியில் வெற்றி சிறந்தார். ஹalleluya. நம்முடைய பாவ சாபங்களை எல்லாம் கல்வாரியில் சுமந்து தேவாதி தேவனவர். ஹalleluya ஹalleluya. நம்மீது எவ்வளவு அன்பு கொண்ட தேவனவர். ஹalleluya. அப்பா பிதாவே என்று அழைத்து புத்திர சுவிகாரத்தை நமக்கு தந்தாரே. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. புத்திர சுவிகாரத்தை தரும்படியாக. ஹalleluya ஹalleluya. அவர் கல்வாரியை வெற்றி சிறந்தாரே. ஹalleluya. ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம் துதிப்போம் துதிப்போம். மகத்துவமானவரே மாட்சிமை நிறந்தவரே. நீ நல்லவர் நல்லவர் வல்லவர் வல்லவர். ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர் அற்புதர். ஹalleluya ஹalleluya. சோதர சோதர நேசம் நேசம். ஹalleluya ஹalleluya. நன்மைகளால் நிரப்பி நடத்துகிறாரே. ஹalleluya. நன்றி செலுத்துவோம். ஹalleluya ஹalleluya. நம்மை கண்ட தேவன் நம்மை கண்டாரே. ஹalleluya. நம்மீது நோக்கமாய் இருந்தாரே. ஹalleluya ஹalleluya. அற்புதரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சோதர சோதர சோதரமானவரே. இப்போதும் ஒரு பாடல் பாடலாம். கேட்டு பாடுங்கள். ஜெயம் கொடுக்கும் தேவஆவியே அசைவாடும் இருவேளையில். ஜெயம் கொடுக்கும் தேவஆவியே அசைவாடும் இருவேளையில். தூய ஆவியே துதி உமக்கே தூய ஆவியே துதி உமக்கே. ஆவிமழையால் அபிஷேகம் ஆவிமழையால் அபிஷேகம். ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடும் வேளையில். ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடும் வேளையில். தூய ஆவியே துதி உமக்கே ஆவிமழையால் அபிஷேகம். தூய ஆவியே துதி உமக்கே
ஆவிமழையால் அபிஷேகியும் ஞானத்தால் நிரப்பி நித்தம் நடத்திடுமே துணையாகவே துணை நின்றிடுமே ஞானத்தால் நிரப்பி நித்தம் நடத்திடுமே துணையாகவே துணை நின்றிடுமே விவசாயதாய் என்னை மாற்றிடுமே ஆசீர்வாத மழை பொழிந்திடுமே விவசாயதாய் என்னை மாற்றிடுமே ஆசீர்வாத மழையால் பொழிந்திடுமே ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாத வேளையிலே ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாத வேளையிலே தூய ஆவியே துதி உமக்கே தூய ஆவியே துதி உமக்கே ஆவி மழையால் அபிஷேகியும் ஆவி மழையால் அபிஷேகியும் கலிகூர்ந்து மகிழ கத்தராவியே கலிகூர்ந்து மகிழ கத்தராவியே வல்லமையாய் இங்கு கிரியை செய்திருவே வல்லமையாய் இங்கு கிரியை செய்திருவே கட்டுகள் தடைகள் உடையவே கண்ணீர் கவலைகள் நீங்க மாறுவே கட்டுகள் தடைகள் உடையவே கண்ணீர் கவலைகள் நீங்க மாறுவே ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாத வேளையில் ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாத வேளையில் தூய ஆவியே துதி உமக்கே தூய ஆவியே துதி உமக்கே ஆவி மழையால் அபிஷேகியும் ஆவி மழையால் அபிஷேகியும் ஜெயம் கொடுக்கும் எல்லாம் சேர்ந்து சொல்லலாம் ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாத வேளையில் ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாத வேளையில் தூய ஆவியே துதி உமக்கே தூய ஆவியே துதி உமக்கே ஆவி மழையால் அபிஷேகியும் ஆவி மழையால் அபிஷேகியும் ஆவி மழையால் அபிஷேகியும் தூய ஆவியே துதி உமக்கே தூய ஆவியே துதி உமக்கே ஆவி மழையால் அபிஷேகியும் ஆவி மழையால் அபிஷேகியும். இப்போது நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 16 முதல் 32. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 16 முதல் 32. என்னோடு சேர்ந்தே வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயிடத்தில், நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி, அப்பொழுது அது எகிப்து தேசம் எங்கும் தேன்களாய் போம் என்று சொல்லென்றார். அப்படியே செய்தார்கள். ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அழித்தான். அப்பொழுது அது மனிதன் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் தேன்களாய் எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதி எல்லாம் தேன்களாயிற்று. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையால் தேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். செய்தும் அவர்களால் கூடாமல் போயிட்டு தேன்கள் மனிதன் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விடல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. அவர்களுக்கு செவி கொடாமல் போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது அவருக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போக விடு. என் ஜனங்களை போக விடாயாக. நான் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். எகிப்திய வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி
என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கு உன் ஜனங்களுக்கு வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லென்றார். அப்படியே கர்த்தர் செய்தார். திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்காரர் வீடுகளிலும் எகிப்து தேசம் முழுவதிலும் வந்தது. வண்டுகளினாலே தேசம் கெட்டு போயிற்று. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள் என்றான். அதற்கு மோசே, அப்படி செய்யத்தகாது. எங்கள் தேவனாய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவருப்பை பலியிடுகிறதா இருக்குமே. எகிப்தியருடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லறிவார்கள் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றான். அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு வனாந்திரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன். ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான். அதற்கு மோசே, நான் உம்மை விட்டு புறப்பட்ட பின் நாளைக்கு வண்டுகள் பார்வோனையும் அவர் ஊழியக்காரரையும் அவர் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி நான் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வேன். ஆனாலும் கர்த்தருக்கு பலியிடுவதற்கு ஜனங்களை போக விடாதபடிக்கு பார்வோன் இனி வஞ்சனை செய்யாதிருப்பாராக என்றான். மோசே பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் சொற்படி வண்டு ஜாதிகள் பார்வோனையும் அவன் ஊழியக்காரரை அவன் ஜனங்களை விட்டு நீங்கும்படி செய்தார். ஒன்றாயிலும் மீண்டு இருக்கவில்லை. பார்வோனை இந்த முறையில் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை போக விடாதிருந்தான். இந்த அதிகாரத்திலிருந்து நாம பார்க்கும்போது நேற்றுக்கு நாம பார்த்தோம், நதிகளில் எல்லாம் நெருக்கமாய் சென்று பார்த்தோம். அடுத்து எங்கும் தவளைகளால் நிரம்பிட்டு என்று பார்த்தோம். இப்போது பார்வோன் என்ன இப்போது பார்வோன் இருதயம் கடினப்பட்டு போனது என்று நாம பார்த்தோம். மீண்டும் தன்னுடைய ஜனங்களை தேவனை ஆராதிக்கும்படி இஸ்ரவேல் ஜனங்களை அவன் அனுப்பாமல் அவனுடைய இருதயம் கடினப்பட்டு போயிட்டு மீண்டும் தேவன் மோசையோடு சொல்கிறார் என்னவென்றால், ஆரோனின் கையில் இருக்கிற கோலை அந்த புழுதி தேசத்தில் உள்ள புழுதியின் மேல் அடிக்க வேண்டும். அப்போது தேசம் பேன்களாக மாறும் என்று சொல்லி கட்டளையிடுகிறார். அப்படியாக இதை நீ பார்வோனிடத்தில் போய் சொல்லு என்று. அப்படியாக மோசையும் ஆரோனுமாக மீண்டும் எங்கே செல்கிறார்கள்? பார்வோனை சந்திப்பதற்காக செல்கிறார்கள். எங்கள் கர்த்தராகிய தேவனை ஆராதிக்க எங்கள் தன்னுடைய ஜனத்தை அனுப்ப விடாமல் இருந்தால் தேவன் மீண்டும் இங்கே புழுதியின் மேல் அடிப்பார் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை விடுகிறார்கள். அது பேன்களாக மாறும் என்று. அப்போதும் அவன் கடுமை செய்யப்பட்டான். ஆனால் அதே போல அவர்கள் தேவன் கட்டளைப்படியாக தேசத்தில் உள்ள புழுதியின் மேலே அவர்கள் அடித்தார்கள். அப்போது அங்கே என்ன ஆயிற்று? பேன்களாக தேசம் முழுவதும் பேன்களாக மாறி போயிட்டு. அதே போல் அவனுடைய பார்வோனுடைய சபையில் இருந்த மந்திரவாதிகளும் அதை செய்வதற்காக முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர்களால் அதை செய்ய முடியாமல் போயிட்டு. அப்போதுதான் அவர்கள் சொல்கிறார்கள், இது தேவனுடைய கரம் என்று. தேவனால் மட்டும்தான் இதை செய்ய முடிகிறது. அதற்கு முன்பாக மந்திரவாதிகள் காரியங்களை எல்லாம் செய்தார்கள். பாம்பாக மாற்றினார்கள், ரத்தமாக மாற்றினார்கள், தவளைகளை கொண்டு வந்து சேர்த்தார்கள். அவர்கள் மந்திர சக்தியினால் தவளைகளை உருவாக்கினார்கள். இப்படியாக செய்தார்கள். ஆனால் இந்த முறை அவர்களால் அதை செய்ய முடியவில்லை. தேசத்தில் அந்த பிளேன்களை அவர்களால் உருவாக்க முடியவில்லை. அப்போதுதான் அவர்கள் இது கர்த்தருடைய கரம் வல்லமை உள்ளது என்று அங்கே பார்வோனுக்கு எடுத்து சொல்கிறார்கள். அப்படியாக தேசம் முழுவதும் அங்கே பெண்களாக மாறி போச்சு. வீடுகளும் எங்க மனிதர்கள் மேல் மிருக ஜீவன்கள் மேல் எல்லா இடத்திலும் பெண்களாக ஆயிட்டு. அப்போது அவன் என்ன சொல்கிறான் என்றால், பார்வோன், உங்களுடைய ஜனங்களை நான் ஆராதிக்க விடுகிறேன். இந்த தேசத்திலேயே நீங்க பண்ணுங்க. இந்த தேசத்திலேயே நீங்கள் உங்க தேவனுக்கு ஆராதனை பண்ணுங்கள் என்று. அவனுடைய நோக்கம் என்னவென்றால், இவர்கள் வெளியே போனால் திருப்பி வரமாட்டார்கள். அதனால் இங்கே இவர்களுக்கு இங்கே வேலை செய்ய வேண்டும். அடுத்ததாக யுத்தம் காலகட்டத்தில் இவர்களை வைத்து பயன்படுத்த வேண்டும். இதற்காக தங்களுடைய சுயநலங்களுக்காக இவர்களை அங்கேயே வைக்கிறார்கள். இவர்கள் வெளியே போனால் வரமாட்டார்கள் என்ற ஒரே நோக்கத்தோடு பார்வோன் என்ன செய்கிறான்? அங்கேயே நீங்கள் இந்த தேசத்தில் ஆராதிங்கள் என்று. அப்போது மோசே என்ன சொல்கிறார் என்றால், இந்த எகிப்து தேசத்தில் இந்த பாவத்திற்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய தேவனுக்கு எப்படி ஆராதனை செய்வது? நாங்கள் எங்கள் தேவனை வனாந்தரத்தில் சென்று ஆராதிக்க வேண்டும் என்று அவன் சொல்கிறான். அப்படியாக மீண்டும் அவனுடைய இருதயம் என்ன ஆகுது என்று கடினப்படுகிறது. பார்வோனுடைய இருதயம் கடினப்படுகிறது. அவன் சொல்றான், எனக்காக நீங்கள் வேண்டுதல் பண்ணுங்க, நான் இங்கே அனுப்புகிறேன் என்று. எங்கே அனுப்புகிறேன்? நீங்கள் கொஞ்சம் தூரம், அப்படியானால் கொஞ்சம் தூரம் செல்லுங்கள். கொஞ்சம் தூரம் என்றால் அந்த இவனுடைய கண் பார்வைக்கு எத்தனை தூரத்துக்கு சென்று ஆராதிக்க நான் போக விடுகிறேன் என்று சொல்கிறார்.
அப்படியாக நீங்கள் எனக்காக வேண்டுதல் பண்ணுங்கள், இதை நீக்கி போடுங்கள் என்று. அதன்படியாக இவர்கள் மீண்டும் தேவனை நோக்கி அந்த விண்ணப்பம் ஏறெடுக்கும் போது கர்த்தர் அதை நீக்கி போடுகிறார். மீண்டும் அவனுடைய இதுவே கடினப்படுகிறது. யாருடைய பார்வோனுடைய இதுவே மீண்டும் கடினப்படுகிறது. மீண்டும் அனுப்ப மீண்டும் தேவன் அனுப்புகிறார். அவன் நதியோட சென்ற போது மீண்டும் தேவன் அனுப்புகிறார். என்ன சொல்கிறார் என்றால், இதுவரையில் மக்களை தேசத்தில் எங்கும் நான் அனுப்புவேன் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை விடு என்று தேவன் ஆரோனையும் மோசையையும் அனுப்புகிறார். அதன்படியாக அங்கே அந்த தேசம் முழுவதும் வண்டுகள். ஆனா எந்த தேசத்தில் மட்டும் வண்டுகளை அனுப்பவில்லை தேவன்? கோசேன் நாட்டில் மட்டும் அனுப்பவில்லை. கோசேன் நாட்டில் யார் குடியிருக்கிறார்கள்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கேதான் முதலாக வந்ததும் கோசேன் நாட்டை தான் தேர்ந்தெடுத்து அங்கேயே அவர்கள் மேய்ப்பவர்களாகவும் மற்றபடியாக அந்த வேலைகளை செய்து அங்கேயேதான் இருக்கிறார்கள். அந்த தேசத்தில் மட்டும், அந்த நாட்டில் மட்டும், கோசேன் நாட்டில் மட்டும், எகிப்து தேசத்தில் உள்ள கோசேன் நாட்டில் மற்றும் அங்கே வண்டுகள் என்னுடைய ஜனத்தை நான் பாதுகாப்பேன். இது எனக்கும் அந்த எகிப்து ஜனங்களுக்கும் என்னுடைய ஜனத்துக்கும் எகிப்து ஜனங்களுக்கும் உள்ள ஒரு அடையாளம் என்று தேவன் சொல்கிறார். அதன்படியாக அந்த ஜனத்துக்கு மட்டும், அந்த கோசேன் தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கிற நாட்டில் மட்டும் அந்த வண்டுகள் வரவில்லை. மற்றபடி தேசம் முழுவதும் வண்டுகள் என்ன பண்ணுது? வண்டுகளால் நிரம்பிட்டு இப்போதும் அவன் என்ன சொல்கிறான்? நான் உங்களை போக விடுகிறேன், உங்கள் தெய்வத்தை ஆராதிக்க போக விடுகிறேன் என்று சொல்லி அவன் மீண்டும் ஒத்து வருகிறான். ஒத்து வந்து எனக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், இதையெல்லாம் எடுத்து மாற்றும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது மீண்டும் அவன் என்ன பண்ணுகிறான்? இனி உங்களுடைய இருதயம் கண்ணப்படாது இருப்பதாக என்று சொல்லி மீண்டும் தேவனோடு அவன் விண்ணப்பம் ஏறெடுக்கிறான். அப்போது மீண்டும் அது நீங்கி போகுது. அந்த அந்த வண்டுகள் எல்லாம் தேசத்தை விட்டு நீங்கி போகிறது. மீண்டும் பார்வனுடைய இருதயம் கண்ணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இதிலிருந்து நாம என்ன பார்க்கிறோம் என்றால், அங்கே அந்த தேவனை அவன் என்ன சொல்கிறான் என்றால், இந்த தேசத்திலேயே உங்க தேவனை ஆராதியுங்கள் என்று சொல்கிறான். அப்ப அவன் ஏன் அதை சொல்றான்? அவனுடைய சுயநலம். இவர்கள் வெளியே போக கூடாது. அப்ப ஆனால் ஆண்டவருக்கு ஒரு இடம் உண்டு. ஆண்டவர் சொல்கிற இடத்துலதான் நாம் செய்ய வேண்டும். ஆனால் அவர்களுடைய சுயநலத்துக்காக நாம அங்க செய்யக்கூடாது. இது நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய சுயநலத்துக்காகவும் மற்றவர்களுடைய சுயநலத்துக்காக நம்மை பயன்படுத்துவார்கள் சிலர். அந்த சூழ்நிலையிலும் ஒருபோதும் நாம அதை அங்கே உடன்பட்டு போகக்கூடாது. சில இடங்கள்ல எல்லாம் நாம பார்க்கலாம், மனித சொந்த பந்தங்கள்ல கூட சில இடங்கள்ல எல்லாம் சில பங்கன்கள் சில இதெல்லாம் இருக்கும். அந்த நேரத்துல கூட நாம என்ன பண்ணக்கூடாது? அங்கே போகலாம், ஆனா அவங்களுடைய இதுல பங்கு கொள்ளக்கூடாது. அது தேவனுக்கு அருவருப்பை உண்டாக்கி கொள்ளும். இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பண்டிகைல அவங்க அந்த சாமிகளுக்கு பூஜை பண்றதை எல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க. ஆனா நம்முடைய தேவனுடைய அந்த கட்டளை என்னவென்றால், அவர் இனியொரு ஒரு தெய்வங்களுக்கு ஆராதனை பண்ணுகிறது, பூஜை வைக்கிறது எதுவும் அது நாம அதை உட்கொள்ளக்கூடாது என்பது அவருடைய கட்டாய கட்டளை. அப்படி இருக்கும்போது நாம அதுல இருந்து நீங்கி இருக்க வேண்டும். அவர்களோடு நாம் சென்று அதை பங்கு கொண்டாலும் அதில் நம்ம என்ன பண்ணக்கூடாது என்றால், ஒருபோதும் அந்த விஷயத்தில் உட்கொள்ளக்கூடாது. அது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆனா இங்க பார்வை என்ன சொல்றாங்க, என்னுடைய நாட்டிலே நீங்கள் உங்க தெய்வத்துக்கு பூஜை இது பண்ணுங்கள், ஆராதனை பண்ணுங்கள் என்று. ஆனால் பார்வன் என்ன சொல்கிறார்? அந்த பார்வன்ல மோசே என்ன சொல்கிறார்? அந்த பாவத்துக்குட்பட்ட தேசத்தில் நாங்கள் எங்கள் தேவனை எப்படி ஆராதிப்பது? பாருங்கள், அந்த பாவத்துக்கு உட்பட்ட அது இன்றைய சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கையிலேயே அதை எடுத்துக்கொள்ளும் போது பாருங்கள், தேவனுக்கு அருவருப்பை கொடுக்கக்கூடிய இடங்கள் சென்று நாம அங்கே பங்கு கொள்ளக்கூடாது. அதாவது அந்த எகிப்து தேசத்துள்ள அருவருப்புகள் நிறைந்த இந்த இடத்தில் நாங்கள் எப்படி எங்கள் தேவனை ஆராதிப்பது? அதனால் ஒரு பரிசுத்தமான இடத்தில் சென்று நாங்கள் எங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். அதான் மனாந்தரம். அந்த இடத்தில் நாங்கள் எங்கள் தேவனை சென்று ஆராதிக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் யாரு இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவனை கட்டளையிட்டிருக்கிறார் என்று அவர்களுக்கு எடுத்து சொல்லும் போதும் அவன் என்ன சொல்கிறான்? இல்லை, அவருடைய சுயநலத்தான் அப்போதும் இருக்க, என் கண்ணுக்கு எந்த தூரத்துல போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நாம எப்போதுமே தேவன் நமக்கு என்ன சொல்கிறாரோ அந்த விதத்துலதான் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய மன விருப்பம் இப்ப அதன் நிமித்தம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் விட்டு போகும், அவங்களுக்கு ஏற்றாப்புல நம்ம நடக்கலைன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் விட்டு போகும் அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு அப்படிலாம் நடந்து கொள்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காகவே அதன் நிமித்தம் நாம தான் பாதிக்கப்படுவோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். தேவன் எதை செய்யக்கூடாது என்று சொல்கிறாரோ அதை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரோ அதைத்தான் செய்ய வேண்டும். நாம் தேவனை தான் பிரியப்படுத்த வேண்டும். நான் எப்போது இதைதான் சொல்வேன், தேவனை நாம் பிரியப்படுத்துகிறவர்களாகத்தான் இருக்க வேண்டும். மனுஷர்களை பிரியப்படுத்துகிறவர்களாக நாம் மாறினோம் என்றால்
நாமும் நாளைக்கு அந்த அருவருப்புகளுக்கு உட்பட்டு பாதாளத்தில் விழுந்து போவோம், நம்முடைய குடும்பம் விழுந்து போகும் என்பதை கவனமாக இருக்க வேண்டும். இப்போது நாம் தன்னைத்தானே சோதித்து ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் காலையிலேயே சோதரமானதை காலையில முதல் இந்நேரம் நாம் தேவனுக்கு எப்படி பிரியமா இருந்தோம், தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோமா, காலையில் எழுப்பினது தேவனை தொழுது கொண்டோமா, அவருடைய பிரசன்னத்தை பெற்றுக் கொண்டோமா, அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டோமா. தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு இருந்தால்தான் தேவனுடைய பிரசன்னம், அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக, அவர் சொல்கிறார் உனக்கு முன்பாக என் சமூகம் செல்லும் என்று. அவருடைய பிரசன்னம் நமக்கு முன்பாக இருந்தால்தான் நாம் எல்லா இடத்திலுமே நாம் சமாதானத்தோடும் மகன மகிழ்ச்சியோடு கடந்து செல்ல வேண்டிய. ஆகவே தேவனுடைய பிரசன்னத்தை அதிகாலை எழும்பி தேவனை தொழுது அவரை தேடி அவருடைய பிரசன்னத்தை நாம் பெற்றுக் கொண்டோமா, அந்த நாள் முழுவதும் நமக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கிற காரியத்தில் நாம் கடந்து சென்றோமா, அவருக்கு பிரியமாக இருந்தோமா, நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருந்தது, தேவனுக்கு பிரியமாக இருந்ததா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் எந்த இடத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தோமோ அந்த இடத்தில் நாம் சரி செய்து கொள்வோமாக, தேவனோடு ஒப்புரவாகிக் கொள்வோம். இனி நாம் மேற்கொண்டு அந்த காரியங்களில் செயல்படாதவாடி ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்போது எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இனி நாங்கள் அப்படிப்பட்ட செயல்கள் எங்கள் வாயின் வார்த்தைகள் சரியாக இருப்பதாக, அது மேற்கொண்டு அப்படியாக வராதிருக்க எங்களுக்கு துணை செய்யும் என்று ஆண்டவரோடு ஒப்புரவாகிக் கொள்வோமாக. அமே ஸ்தோத்திரம். அடுத்ததாக கல்வாரி சிலுவைக்கு நேராக நம்முடைய ஜெபத்தை திருப்போமாக. கல்வாரி சிலுவை எல்லாம் அவருடைய கல்வாரி பாதத்தில் நம்முடைய பலவீனங்களை எல்லாம் எடுத்து வைங்கள். காலையில குடும்பத்தில் இருக்கிற சீர்கேடுகளை எல்லாம் எடுத்து அவருடைய பாதத்தில் வைங்கள். கல்வாரி ரத்தத்தால் அது இப்போது சுத்திகரிக்கப்படுவதாக. நாம் அவருடைய ஜீவ ரத்தத்தால் வியாதிகள் மீது இறங்குவதாக, அவருடைய ஜீவ ரத்தம் வியாதிகள் மீது இறங்குவதாக. எந்த இடத்தில் வியாதிப்பட்டு பலவீனமாய் சரீரத்தில் இருக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவரே உமது ஜீவ ரத்தம் பாய்ந்தோடுவதாக, பரிசுத்தப்படுத்துவதாக, அதை சுத்திகரிப்பதாக. ஹல்லேலூயா. அந்த இடங்களில் ஆண்டவரே ஒரு உயிர் மீட்சி ஏற்படுவதாக. ஹல்லேலூயா. அந்த வியாதியினால் அந்த இடத்தில் செத்து போன அந்த இடங்களில் ஆண்டவரே ஒரு இரத்தத்தால் உயிர் மீட்சி அடைகிறதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கட்டிகள் ஹல்லேலூயா இறங்கட்டும் ஆண்டவரே. கட்டிகள் மீது உமது வல்லமை பாய்ந்து செல்லட்டும், நீங்கி போகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. குடும்பங்களில் இருக்கிற சீர்கேடுகள் ஆண்டவரே ஒரு பரிசுத்த இரத்தத்தால் பரிசுத்தமாகட்டும், குடும்பங்கள் பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே. உமது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக, நித்திய ஜீவ பாதைக்கு ஏதுவாக குடும்பங்கள் ஆண்டவரே சீர்படுத்தப்படுவதாக, பரிசுத்தப்படுத்தப்படுவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கல்வாரி இரத்தத்தால் ஆண்டவரே குடும்பங்கள் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமது ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பமும் நித்திய ஜீவனுக்கு நேராக, நித்திய ஜீவ பாதைக்கு நேராக திசை திருப்பும்படியாக உமது கல்வாரி இரத்தத்தால் நிரப்புவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. பலவீனங்கள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தால் ஆமென். இப்போது நாம் எல்லோரும் நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எல்லா தேவைகளுக்காகவும் ஹல்லேலூயா. அவங்க தேவைகளை எல்லாம் தேவனோடு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு ஏற்ற துணையை நீர் ஆயத்தப்படுத்தி கொடுப்பீராக. ஆமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடன் பிரச்சனையோடு உண்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியே வரும்படியான வழிவாசல்களை திறந்து கொடுப்பீராக. ஆமே அவர்களுடைய வாழ்க்கை சமாதானத்துக்கு ஏதுவாய் மாறும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். வழிவாசல்களை திறந்து கொடும். குடும்பத்தில் ஆண்டவரே ஒரு சமாதான தேர்வாய் ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்களை எல்லாம் உங்களுக்கு கருத்து கொடுக்கிறோம். சமாதானத்துக்கு ஏதுவாக மாற்றி அமைப்பீராக, குடும்பங்களை சீர்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக, எடுத்து திரும்ப கட்டுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இடிந்து போய் விழுந்து போன குடும்பங்களை ஆண்டவரே எடுத்து கட்டுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா. புதிய பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களை கொடுக்கிறோம், அவர்களை மீட்டுக் கொள்வீராக. குடும்பங்கள் ஆண்டவரே அதன் நிமித்தம் ஆண்டவரே எவ்வளவு மனவேதனைக்கு உட்பட்டு சீர்பட்டு போன அந்த குடும்பங்களை நோக்கி பாரும் ஆண்டவரே. அவர்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் தொடுவீராக, மனமாற்றத்துக்கு ஏதுவாய் அவர்களை மாற்றுவீராக. உம்முடைய நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் ரட்சிப்பை கொடுப்பீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு அன்பினால் ஆண்டவரே அவர்களை நிரப்புவீராக. உம்மை அறிய கண்களை அவர்களுக்கு திறந்து கொடுப்பீராக. மே ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே உமது கரங்களில் கொடுக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே நித்திய ஜீவ பாதையில் வழி நடத்த பெற்றோருக்கு சமாதானம் கொடுக்கிற பிள்ளைகளாக அவர்களை மாற்றுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்கள் பயபக்தியோடு உண்மை ஆராதிக்கிற, உண்மை தொழுது கொள்கிற பிள்ளைகளாக மாற்றும் ஆண்டவரே. மாய வலைகளில் அவர்கள் சிக்கி தவிக்காமல் ஆண்டவரே இந்த மாய உலகில் அவர்கள் வீழ்ந்து போகாமல் வேலையறித்தவர்களை உமது உள்ளங்கையில் அழிந்திருக்கிற நீர் அவர்களை தாங்கி பாதுகாத்து வழி நடத்துவீராக. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அவர்களை மூடி மறைத்துக் கொள்ளும். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இப்போது ஆண்டவரே எக்ஸாம் நெருங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை புத்தியை கொடுப்பீராக. விலகோடு அவர்களை நடத்துவீராக. அவர்கள் நல்ல படிக்க ஆண்டவரே ஒரு தயத்திருந்து படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்க அவர்களுக்கு அந்த கிருமிகளை விளக்கையும் கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறோம். அடுத்ததாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். பொருளாதார ஆசீர்வாதத்தை குடும்பங்களை மேன்மைப்படுத்துகிறாங்க. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டின் குடும்பங்களும் வருஷம் உங்கள் ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் உம்முடைய நன்மையால் முடிசூட்டப்படுவதாக. ஹல்லேலூயா. குடும்பங்களில் ஆண்டவரே நல்ல போஷிப்புகளை கட்டளை எழுதுகிறாங்க. பரிசுத்தமான போஷிப்புகளை கட்டளை எழுதுகிறாங்க. நல்ல வஸ்திரங்கள் ஆண்டவரே அவர்களுக்கு கிடைக்கும்படி உதவி பண்ணுங்க ஆண்டவரே. ஆமே ஸ்தோத்திரம். உமது பிரசன்ன கிருபை சமாதானமும் யாவரோடும் இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லாரையும் பலப்படுத்தி வழி நடத்தும் ஆசீர்வதி செல்லும் இரவும் பகலும் உமது பிரசன்னத்தாலும் ஆண்டவரே கிருபையால் மூடி மறைத்துக் கொள்வீராக. எல்லாவற்றையும் உமது கருத்தில் கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும் வழி நடத்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவல்ல நல்ல பிதாவே. ஆமென். அடுத்ததாக சாட்சி. சாட்சி வந்து இவங்களுக்கு சங்கீதா சிஸ்டர் மகளுடைய காரியத்துல ஒரு சாட்சி இருக்கிறது. அந்த மகளுக்கு வந்து இது மோஷன் ப்ராப்ளம் இருந்தது. அவளுக்கு வீக்லி ஒன்ஸ் தான் அவளுக்கு மோஷனே போகும், அந்த அளவுக்கு ப்ராப்ளத்துல இருந்தது. இப்போது அவளுக்கு அன்னைக்கு நாம பொதுவாக காமன் பிரேயர்ல ஜெபித்திருந்தோம். அவளுக்கு இப்போது 2 நாளைக்கு வரைக்கும் அந்த அளவுக்கு அவளுக்கு கிளியர் ஆகி போச்சு. இன்னும் முற்றிலும் ஒரு சுகம் கிடைக்கணும். ஆனா இப்போது 2 நாளைக்கு வரைக்கும் அவளுக்கு அந்த இது மோஷன் போகுது. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவளுக்கு அந்த சரீரத்தில் இருந்த பலவீனத்தை நீக்கி கொடுத்தாரு. அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அடுத்ததாக இப்போதும் நாம் யாவரும் சேர்ந்தே சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபாரங்களையும் மறவாதே. ஆமே. God bless you.